மரியாதைக்கும் உரிய சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் அவர்களே மற்றும் இப்பள்ளியினுடைய பிரின்சிபல் சிஸ்டர் அவர்களே, எஸ்ஆர்எம் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய எக்கோ கோஆர்டினேட்டர் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், அன்பிற்கினிய மாணவ செல்வங்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இஸ்ரோ மற்றும் சென்ட் ஜோசப்ஸ் மெட்ரிக் பண்புலி ஸ்கூல் இரண்டும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஆஸ்ட்ரோ எக்ஸ்போ 2025 என்னும் இந்த நிகழ்ச்சியை மிக நேர்த்தியாக வடிவமைத்திருக்கக்கூடிய இப்பள்ளியினுடைய தாளாளர் ரெவரண்ட் ஃபாதர் டொமினிக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்த பிரின்சிபல் சிஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுக்களும். தென்காசி மாவட்டத்திலே இத்தகைய ஒரு எக்ஸ்போ இதுவரையிலும் நான் கண்டிராத ஒரு எக்ஸ்போ. உண்மையிலே மகேந்திரகிரி ஐஎஸ்ஆர்ஓவிற்கு சென்று பார்ப்பதை போன்று இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இந்த அருங்காட்சியகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த எக்ஸ்போவினுடைய ஒரு நோக்கமே அத்தனை மாணவ செல்வங்களும் இந்த விண்வெளி துறை சார்ந்த நிகழ்வுகளை குறித்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே இந்த எக்ஸ்போ அமைக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே மிக சிறப்பாக உள்ளது. அது ஜிஎஸ்எல்வியாக இருக்கட்டும், எஸ்எல்வியாக இருக்கட்டும், ஆரியப்பட்டாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட விதத்தில் ஒன்றொன்றையும் அந்த மாணவர்கள் எடுத்துரைக்கக்கூடிய விதம் உண்மையிலே மிக சிறப்பு. அத்தனை மாணவர்களுக்குள்ளும் இது ஒரு சின்ன ஒரு ஃபயர் உருவாக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அன்பு மாணவர்களே, மனிதன் என்றாலே சிந்தனையின் பிம்பம், செயலின் வடிவம், சாதனையினுடைய அடையாளம். அந்த வகையில்தான் இந்த கண்காட்சிகளானது அமைக்கப்பட்டுள்ளது. அப்போ மனிதன் என்றாலே சிந்தனையின் வடிவம். சிந்தனை என்பது ஒலியற்ற ஒரு சொல். ஆனால் அது ஒரு மனிதனின் உள் உறுப்புக்கள் அத்தனையினும் இழையோடி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிந்தனையை நீங்கள் மெருகூட்டினாலே நாம் என்ன செய்ய நினைக்கிறோமோ அதை நம்மால் செய்ய முடியும். அக்கியோ மரிட்டோ என்று சொல்லக்கூடிய தொழிலதிபரும் ஒரு அறிவியல் அறிஞரும் அவருடைய ஒரு கூற்று, கிரியேட்டிவிட்டி இஸ் த கீ ஆஃப் சக்சஸ். கிரியேட்டிவிட்டி இருந்தால் எதை வேண்டுமானாலும் நம்ம செய்ய முடியும். அந்த கிரியேட்டிவிட்டிக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். கிரியேட்டிவிட்டி இஸ் த கீ ஆஃப் சக்சஸ். அப்போ அந்த சக்சஸுக்கு முழு உதாரணமாக இருக்கக்கூடியது கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டியை நமக்கு கொடுக்கக்கூடியது நிறைய புத்தகங்கள், நம்முடைய இன்ட்ரெஸ்ட். நம்முடைய ஒரு அறிவியல் அறிஞர் ஒருவர் சென்ட் தாமஸ் அவர்கள் குறிப்பிடும்போது, என்னுடைய வெற்றிக்கு முழு முயற்சியாக இருக்கக்கூடியது என்னுடைய ஆர்வம் மட்டுமே என்று குறிப்பிட்டிருப்பார். இந்த 1093 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் குறிப்பிடும்போது 1% ஊக்கம், 99% என்னுடைய கடின உழைப்பு என்று குறிப்பிட்டிருப்பார். ஹார்ட் ஒர்க் லீட்ஸ் டு சக்சஸ். அந்த கடின உழைப்பு, விடாமுயற்சி, இந்த இரண்டும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எனவே அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் அத்தனை பேரும் எந்த துறையில் நீங்கள் மிளிர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அந்த துறையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும்
உங்களுக்கு இருந்தால் போதுமானது. அந்த இன்ட்ரெஸ்டை நீங்கள் கொண்டு வருவதற்காகத்தான் பள்ளிக்கூடங்களில் வருகிறோம். கல்வி என்பது தகவல்களை சேகரிப்பது மட்டுமல்ல, அந்த பயில்வதற்கான மூளைக்குரிய சிந்தனையை பயிற்றுவிப்பது தான் கல்வி. அந்த சிந்தனையை ஊக்குவிக்கக்கூடிய, மூளையை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிறுவனம்தான் இந்த கல்விக்கூடங்கள் என்று சொல்லக்கூடியது. இந்த கல்விக்கூடத்திலே மிக நேர்த்தியாக நீங்கள் கல்வி பயின்று, இன்னும் நாம் சொல்லப்போனால் அத்தனை பேருக்கும் தெரிந்தது நீட்டு, JEE போன்ற சில பாட சம்பந்தப்பட்டவைகள் தான் நமக்கு தெரிந்தது. இன்று அதிகமாக வெளியில் வராத ஒரு துறை விண்வெளித்துறை. அப்போ இந்த விண்வெளித்துறையில் நீங்கள் அனைவரும் மிளிர வேண்டும். அதற்கு நமக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர் பெருமக்கள் பலர் இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் சென்ற வருடம் ஒரு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. அந்த பரிசளிப்பு விழாவில் கூட 9 பேரில் 6 பேர் நம்முடைய தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அந்த தமிழர்கள் இன்றைய தினம் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வுக்கு அவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள். நமக்கு மிகவும் தெரிந்தவர்கள் APJ அப்துல் கலாம் அவர்கள், அதோடு வீர முத்துவேலாக இருக்கலாம், அல்லது சிவன் சாராக இருக்கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, அத்தனை பேருமே தமிழர்கள். அதுவும் சாமானியர்களாக இருந்து சரித்திரம் படைத்தவர்கள். இவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இன்றைய தினங்களில் படிக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட மிகப்பெரிய விஞ்ஞானியாக வலம் வரலாம் என்பதற்கு இவர்கள் அத்தனை பேரும் எடுத்துக்காட்டுகள். இவர்கள் அத்தனை பேருடைய அவர்களுடைய வளர்ச்சியை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் மிகச்சிறந்த அறிஞர்களாகவும் விண்வெளித்துறையில் வலம் வரக்கூடியவர்களாகவும் நீங்கள் அத்தனை பேரும் வலம் வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மாணவர்களிடையே சிறகடித்து பறந்த அக்னி சிறகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு கூற்று, அத்தனை மாணவர்களுக்குள்ளும் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அக்னி சிறகுகள் சிறகு முளைத்து பறக்கட்டும் என்று வாழ்த்தி, இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த இப்பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் பிரின்சிபல் சிஸ்டர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.